Hi, welcome to ARB Views. இந்த வீடியோவில் என்னோடய புது ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M30S பற்றி அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட ஸ்டார்டப்பில் இருந்து செட்டிங்ஸு, தென் இந்த கேமராவோட பிக்சர் குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி அண்ட் பேட்ரி பேக்கப் இதை பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோனோட பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிம் கார்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சீல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நான் இது என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இந்த சாம்சங் கேலக்ஸி M30S நான் வாங்கின மொபைலோட கான்ஃபிக் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 6000 mAh பேட்ரி. அதுக்கப்புறம் இதோட கேமரா பார்த்திங்கன்னா 48 MP + 5 MP + 8 MP ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்குது. தென் ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல். இதில் இந்த ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்திங்கன்னா 6.4 inches இருக்குது. இதோட டிஸ்பிளே சூப்பர் ஆம்லாய்ட் டிஸ்பிளே. இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 2.3 GHz 1.7 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர். நான் வாங்கியிருக்கிற ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 GB ரேம். இது இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்செட் இருக்குது. நான் வாங்கியிருக்க ஹேண்ட்செட் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் இருக்குது. நல்ல ஒரு கிரேடியன்ட் கலர் இது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும் போதே, அதனால் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதில் ஒரு ட்ராவல் அடாப்டர் இருக்குது. தென் ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜெக்ஷன் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் யூசர் மேனுவல் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபோனோட ஹேண்ட்செட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதில் தான் இந்த ஃபோனோட IMEI நம்பர் அண்ட் சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கரை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். வாரண்டி கார்டோட அதோட இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட்செட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது. இந்த ஹேண்ட்செட்டோட பாட்டமில் ஹெட்செட் போடுற அந்த சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேபிள் போடுறதுக்கான சாக்கெட் இருக்குது. மைக்ரோஃபோன் இருக்குது. தென் ஸ்பீக்கர் வருது பாட்டம் ஆஃப் த ஹேண்ட்செட்டில். தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிம் கார்டும் எஜெக்ஷன் பின் போடுற பாயிண்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா, அது 8 MP கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிறது மெயின் கேமரா, அது 48 மெகாபிக்சல். கீழே இருக்கிறது வைட் ஆங்கிள் கேமரா, அது 5 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. இந்த சாம்சங் M30S மொபைலோட மெயின் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராவும் அதுக்கப்புறம் பேட்ரி பேக்கப், அதை பற்றி தான் இதோட மெயின் ஹைலைட்டு. இப்போ நான் இந்த மொபைல் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ், ப்ரீடிஃபைன்டு மோட்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஃபோட்டோ மோடில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ ஃபோட்டோன்ட்டு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி தான் எடுத்த ஃபோட்டோ இது. நெக்ஸ்ட்டு வர 2 ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் வைட் ஆங்கிளுக்கான டிஃப்ரென்ஸை எடுத்திருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஷாட். இது மேக்ரோ ஷாட் அப் டு 2.8 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம க்ளோஸ்அப்பில் போய் எடுத்துக்கலாம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நைட் மோடு. இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த M30Sல எடுத்த வீடியோஸ் இதெல்லாம். இது நார்மல் வீடியோ. அந்த கேமராலே ஸ்லோ மோஷன் ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ நான் எந்த எடிட்டிங்குமே பண்ணல. அதில் என்ன மோடு கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்து அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் கிளாரிட்டியும் பாருங்கள், அவ்வளோ நல்ல செம்ம கிளாரிட்டியில் இருக்குது இது.
இந்த M30Sல கேமராவில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷூட் பண்ணும் போதே வந்து நம்ம பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கிளிப்பை தான் இப்போ பார்க்குறீங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மொபைலோட ஜூம் கிளாரிட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த சாம்சங் M30S கேமராவில் இருக்கிற 4x ஜூம் கிளாரிட்டி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதில் வந்து ஒரு ஜெட் பிளேன் போகிறத வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதோட கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக தெரியுது. இது எப்படியும் ஒரு 10,000 ஃபீட் ஹைட்டுக்கு மேலேயே போகும். ஸோ அப்படி இருந்தும் அதோட கிளாரிட்டி வந்து நல்லா பக்காவாகவே கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஓவரால் கேமரா ரேட்டிங்குன்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் 5 வந்து 4.5 வந்து கொடுக்கலாம் இந்த கேமராவுக்கு. இந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஹேண்ட்செட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங்குவேஜ் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி கால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சசிபிலிட்டி ஆப்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரீடர், விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டிரிட்டி, இன்ஸ்டால்டு சர்வீசஸ், இதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரீன் ரீடர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட், டுட்டோரியல், செட்டிங்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இந்த இனிஷியல் டைம்லேயும் நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம செட்டிங்ஸில் போயும் இதெல்லாம் வந்து லேட்டராகவும் செட்டப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். இந்த ஆப்ஷனில் வந்து நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபாண்ட்டு, தென் கலர் டைப்பு, தென் பட்டன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாமும் வந்து நம்ம இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைனா லேட்டராக செட்டிங்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நான் லேட்டராக செட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த லெட்ஸ் கோ ஆப்ஷன் அந்த பேஜுக்கு வந்துடுறோம். அதுக்கு கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் ஆரோ மார்க் போட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து டச் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் தான் வரும். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஓல்டு டேட்டாஸ் எல்லாம் வந்து பேக்கப் எடுக்கணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் அதை இந்த ஸ்டேஜ்லேயும் பண்ணலாம், இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போ இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். இது நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ண உடனே வைஃபை நெட்வொர்க்கோட செட்டிங்ஸை பற்றி கேட்குது. உங்கள்கிட்ட வைஃபை நெட்வொர்க் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு செட்டிங்ஸில் இருக்குது. நான் இப்போ இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். நம்ம வைஃபை ஆப்ஷனை வந்து செட் பண்ணதுக்கப்புறமா இல்லைனா வந்து இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோன் வந்து நம்ம என்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுது. இந்த ஃபோன் அப்டேட்ஸ் வந்து செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நம்ம சைன்அப் பண்ண சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம இதில் வந்து கூகுள் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி போட்டு சைன்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ண உடனே வந்து இந்த டைமில் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. ஸோ திரும்ப ஸ்கிப் கொடுக்குறோம். இதில் இந்த டைமில் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா என்ன பேஜ் லோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீஸோட அப்டேட்ஸ் பற்றி லோட் ஆகுது. அதில் லொக்கேஷன், அலோ ஸ்கேனிங், இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும் இப்போது. ஸோ அக்செப்ட்ன்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். இந்த அக்செப்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் யுவர் ஃபோனுன்ற ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட், பேட்டர்ன், பின், பாஸ்வேர்டு எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை இப்போ செலக்ட் பண்ணலனாலும் லேட்டராக வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து நாட் நவுன்ற ஆப்ஷனை இப்போ செலக்ட் பண்ணுறேன். இதில் நாட் நவ் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த கூகுள் சர்வீஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. அதோட ஃபினிஷிங் டச் தான் இப்போ போயிட்டுருக்கு. இது லோடாகி முடித்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அக்கௌண்ட்டை வந்து செட் பண்ண சொல்லி ஆப்ஷன் வருது. ஸோ சாம்சங் அக்கௌண்ட்டையும் வந்து நான் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஆல் டன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணோம்னா ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபினிஷ்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணதுக்கப்புறம் சிம் கார்டு செட்டிங்ஸ் கேட்கும். அதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்திங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆப்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
அதில் வந்து நம்மளோட ஜெண்டர் என்னன்னு கேட்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து ஏஜ், இது எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஏஜ், ஜெண்டர் இது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆப்ஸோட பண்டில் பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து எந்த பண்டில் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம்னா நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோமோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து எல்லாம் க்ளோஸ் ஆல்னு கொடுத்துட்றோம். க்ளோஸ் ஆல்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட இனிஷியல் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிடுச்சு. இதில் இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சோடனே எப்பவும் போல் நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.